Hi friends, welcome to KS in தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா இது தனித்தனியாக வர மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்படி பிசைஞ்சாலே நல்லா தனித்தனியாக லீஃப் மாதிரி இது மாதிரி தனித்தனியாக வந்துடணும். அப்போ தான் பக்கோடா செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக ஆன பிறகு இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா உரல்ல நசுக்கிக்கோங்க. பேஸ்ட்டாக போடக்கூடாது, டேஸ்ட் வராது. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்குங்க. கொத்தமல்லி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நீங்கள் வந்து சாதா சில்லி பவுடர்னால் கொஞ்சம் 3/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இது மாதிரி பிசைய நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா தண்ணி விடுது பாருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு நிறைய சேர்க்கக்கூடாது, ஹார்டாக போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன், ஒரு 3 ஸ்பூனு, அதை சேர்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும், சூடா இருக்குது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ உதிரியா இருக்குது. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சாலும் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போடலாம். பாருங்க எப்படி எழும்பி வந்து. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போடலாம். இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அப்படியே உதிரியாவே போடுங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். உடனே ஒன்றா கலந்துட்டாக்கா எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துடும், பலன்னு இருக்காது. இப்போ 1 நிமிஷம் ஆனவுடனே நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிறது கீழே போய் எல்லாம் ஒன்றா சேமாக வெந்து வரும். இப்போ இப்படியே வேகட்டும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டு இப்போ இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. சொடப்புலாம் அடங்கிட்டவுடனே இப்போ இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை நல்லா எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா பக்கோடாவையும் செய்து முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது. பாருங்கள் எப்படி தூள் ஆகுது. அவ்வளோ சூப்பராக, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்கள். நல்லா சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாகவும் ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.